என் பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். நாம் இன்னைக்கு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்ததான ஒரு வார்த்தையை வைத்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்ததான ஜெபத்தை குறித்து ஒரு சில வீடியோக்களை இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தேன். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போது நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை தியானிக்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 3 முறை இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார். இன்னொன்று, அவர் பிதாவிடத்திலே தன்னுடைய வியாகுலங்களை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறார். இது ரெண்டுமே நாம் அந்த இடத்துல எடுத்துக்கிடலாம். பொதுவாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை என்பது நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது. அவர் ஒரு சிறந்த லீடர், ஒரு நல்ல தலைவர், இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். நம்முடைய ரோல் மாடல் அவர் தான். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை பின்பற்றணும், இல்லைன்னா யாரை பின்பற்றினா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே வார்த்தையில் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை சொல்வது ஒருவேளை ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இதை கடைப்பிடிப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல செய்யணும். ஒரு பாட்டு கூட ஒரு சகோதரி பாடுவாங்க, உம்மை போல மாறணுமே ஏசப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கடைப்பிடிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப கடினம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இருந்தாலும் இந்த கடினமான காரியத்தை உங்களிடத்தில் என்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இந்த ப்ரேயர் பண்ணினது, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அவர் என்ன சொல்றாரு, நான் கண்டிப்பா இந்த வழியில போய் தான் ஆகணுமா, இல்லைனா நான் இந்த பாடுகள் பட்டு மறிக்க வேண்டியதாக இருக்கிறதா, வேற வழியே இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ரொம்ப கடினமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை என்பது சகித்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த முடியாத காரியத்தை நான் செஞ்சுதான் ஆகணுமா, இந்த முடியாத காரியத்தை செய்யாமல் இருக்க வேற வழியே இல்லையா, ஆகிலும் பரவாயில்ல, அது ரொம்ப கடினமான காரியம்தான், இருந்தாலும் நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. பொதுவாக நம்ம இயேசுவை போல வாழணும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஊழியர்களாக இருந்தாலும் தேவ மனிதர்கள், விசுவாசிகள் எல்லோருமே என்ன நாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய அந்த ஊழிய பாதைகளிலே அவர் செய்ததான காரியங்கள், இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்து காண்பித்த நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதில் சில விஷயங்கள் மாத்திரம்தான் கெத்செமனே தோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ கெத்செமனே தோட்டத்தில் முடியாத ஒன்றை தன் பிதாவுக்காக செய்கிறார். இந்த ஜெபத்தில் அவர் கேட்கிற காரியம் பாருங்க, இது ரொம்ப கடினமான விஷயம், என்னால் முடியாத விஷயம், இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறீங்க, பின்பற்றுறீங்க, ஆண்டவரை போல வாழ விரும்புகிறீங்க அப்படின்னா, சில நேரங்களில் நம்மால் முடியாத காரியங்களை நம்முடைய ஆண்டவருக்காக தேவ சித்தங்கள் நிறைவேற்ற செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வேற வழியே இல்லை. வேற வழி இருந்தால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பார். இது ரொம்ப கடினமான காரியம்தான். உண்மையிலேயே பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கும், தூரம் போகிறதுக்கும், மறந்து போகிறதுக்கும் ஒரு மூளை காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தேவன் சொல்லுகிறதான சில கடினமான பாதைகளில் பிரயாணிப்பது ரொம்ப கடினமாக நமக்கு காணுகிறது.
இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது அவருக்கு தெரியும், நான் ஒரு கடினமான பாதைக்குள்ளாக பிரயாணம் பண்ண போகிறேன். என்னுடைய நாள் இப்போது முடிய போகிறது இந்த உலகத்துல, அதாவது மாம்ச சரீரத்துல. அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு கடினமான பாதைக்குள்ளாக போக வேண்டியதா இருக்கிறது. இந்த பாதை என்பது மிக 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 கடினம். வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். விசாலமாய் வாழ்கிறவர்களோ இல்லைனா அதன் வழியா நடக்கிறவர்களோ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபமானது, நல்ல கவனமா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் அது உம்முடைய சித்தத்தின்படியே அது அப்படியே இருக்கட்டும். சில நேரங்களில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த நெருக்கம் ஒருவேளை இப்படியே இருக்குமானால் பரவாயில்ல, அது அப்படியே இருந்துக்கிடட்டும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அதுதான், என் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். உண்மையான அன்பு நமக்கு இருக்குமானால், உண்மையாக நாம் ஆண்டவரை நேசிப்போமே ஆனால், இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் மேலே ஒரு அன்பு நமக்கு உருவாகும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, இது எனக்கு காடினமாக இருக்கிறது, பரவாயில்ல, நான் இதை உமக்காக உம் சித்தத்தை நிறைவேற்ற செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.